புதுசா பார்க்க போற ஒரு ட்ராமா, லவ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு ட்ராமா. எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாட்டோட ஜென்ரலா இருக்கா, அதாவது போர் படை தளபதினு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தளபதியில இருக்கா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பொண்ணுங்கிறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஹீரோயினோ ஒரு பையன் தான் இந்த அளவுக்கு ஜென்ரலா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ரொம்ப நல்லா இருந்தாலும் ரொம்ப இந்த கொலை பண்றது, வெட்டுறது, இதெல்லாம் அசால்ட்டா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கு. உண்மையிலே ஹீரோயினும் இந்த ஆம்பளை கெட்டப் மாதிரி தான் போட்டுக்கிட்டு அங்க எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருக்கா. இந்த சைனீஸ் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை கெட்டப் போடணும்னா மீச வைக்கிறங்கிற பிரச்சனை தேவையில்ல. அதனால சும்மா ஆம்பளை மாதிரி அந்த கொண்டைன்னு ஒரு கிளிப்பை மட்டும் மாட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆம்பளைன்னு சொல்லி நம்பளையும் நம்ப வைக்கிறாங்க. வேற வழி இல்லாம நானும் நம்பிட்டேன், நீங்களும் நம்புங்க. மாசா என்ட்ரி கொடுத்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க அந்த படையில 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்கள யாரு கண்டுபிடிச்சு இங்க கொடுக்குறாங்களோ, அது மட்டும் இல்லாம இங்க அவங்களுக்கு வேலை செய்யவும் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு சவப்பெட்டி இருக்கு. அந்த சவப்பெட்டியில இருந்துட்டு ஒரு பொணத்தோட கையை அங்க வெட்டி போடுறா. அதை பார்த்த உடனே அங்க கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் வந்துட்டு அந்த செத்து போய் அந்த வெட்டி போட்டால கையை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆளா இருப்போம் போல. அவன் வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வரான். சும்மாவே ஹீரோயின் தான் பறந்து அடிப்பாங்க. இதுல இவ வேற ஜென்ரல் வேறையா. அவ அசால்ட்டா தடுத்த உடனே அவனோட அஸ்டடி என்ன பண்றான்னா வெட்டி சாகடிச்சிடறான். சரி, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் நம்ம படையை ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒழுங்கா அவனை எனக்கு காட்டி கொடுத்துருங்க, இல்ல நான் உங்களை கண்டுபிடிச்சா நான் உங்களை கொல்லுவேன் அப்படின்ட்டு இவன் இங்க சொல்லிட்டு இருக்கும் போது அங்க யாரோ தூரத்துல ஒரு ஆள் வராங்க. அதுவும் கிட்டார தூக்கிட்டு வராங்க. அந்த நேரத்துல இன்னொரு ஆள் வந்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண போறப்ப கரெக்டா நம்ம கிட்டார் தூக்கிட்டு வந்த ஆள் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு அவன் குத்தம் வாங்கிக்கிறான். ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது, யாராவது நம்மளை காப்பாத்துறது அப்படின்ட்டு. யார் நீ, எதுக்காக என்னை காப்பாத்த வந்த அப்படிங்கிறப்ப, நான் உங்க புகழ பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாடகன், நான் பாட ஆரம்பிச்சதே உங்களை புகழ்ந்து பாடத்தான், அப்படிப்பட்ட உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். உங்களுக்கு ஒரு ஆபத்துங்கிறப்ப என் உயிரெல்லாம் ஒரு தூசி மாதிரி துப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க உயிரை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமா பேசிட்டு இருக்கான். அப்பவே தெரிய வேணாம், இவன் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. என்ன பண்றானா, சரி இவனை நம்ம இடத்துக்கு கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அம்பு விட்டு போய் செத்துட்டு இருக்கிறப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, இந்த மாதிரி தப்பிச்ச பொண்ணுங்களை கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் நைட்டு உங்களை கொல்ல வந்தவங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அட்வைஸை போட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு காப்பாத்தினால அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோயினோ, எனக்கும் அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு, அப்ப நான் இப்பவே அவன் போய் வெளியே தோத்திறேன். இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வேட்டையாட பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க போடுற இறைய நான் திருப்பி அவங்களுக்கு போட்டுதான் அவங்களை பிடிக்கணும். இந்த மாதிரி வர்றவங்க எல்லாத்தையும் அடிச்சு வச்சிட்டு இருந்தா அவங்க போற பிளானே நமக்கு தெரியாம போயிடும். அவன் பாட வந்தானா இல்லை எனக்கு பாட கட்ட வந்தானாங்கிறத நாம பொறுத்து தான் பார்க்கணும். கொஞ்சம் நீ அமைதியா இருக்கலாம், அவசரம் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை அடக்கி வைக்கிறா. நைட் நேரத்துல ஹீரோயின் வந்துட்டு ஒரு சீக்கிரட்டான ரூம்குள்ள போயிட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஆன்டி அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்க போறாங்க. அது பொண்ணுதான், அவளோட ஆன்டி அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. அங்க போனதுக்குள்ள தன் கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு ஒரு பொண்ணா போயிட்டு, ஆன்டி இப்ப நான் பார்க்க எப்படி இருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ல பார்க்க நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் என்னன்னா உன்னை நான் அந்த கம்பீரமா பாக்குறதுல தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டி உருட்டா ஒட்டிட்டு இருக்கு. இது இப்ப பார்த்துட்டு உங்க சிஸ்டர் மாதிரி இருக்கனா, அவளை பத்தி நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வந்துட்டு ஒரு பாடியோட கையை வெட்டினால அதை எடுத்துட்டு வந்துட்டு, இது வந்துட்டு ஒரு ரிவெஞ்சுக்கான ஒரு பரிசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போனவங்க ஒருத்தன் நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டி வந்துட்டு, இங்க பாரு, நீ எப்போ ஒரு பொண்ணுங்கிறது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னதுன்னு கேட்டு இருப்பேன். ஆனா அந்த காட்டுல ஹீரோயின் மறுபடியும் வெளியில வர்றப்ப அவர் சீக்ரெட் ரூம்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உடனே அட்டாக் பண்ணி கழுத்தை பிடிச்சி நிறுத்தி, என்னோட சீக்ரெட் ரூம் உனக்கு எப்படி தெரியும், இது சீக்ரெட் ரூமா, நான் சோப்பு கொடுக்க வந்தேன். என்னது சோப்பு கொடுக்க வந்தியா, யாரை நம்ப வச்சு ஏமாத்த பாக்குற, இல்ல உண்மையிலேயே நான் சோப்பு தான் கொடுக்க பார்த்தேன், அங்க பாருங்க அப்படின்னு அவன் உண்மையிலேயே சோப்பு தான் கொடுக்க வந்திருக்கான்.
இந்த நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு எதுக்காக சூப்பு கொடுக்க வந்த? இல்லை நான் உங்கள் பெருமைகள்லாம் பாடுறேன், அது இல்லாமல் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த ஒரு காரணத்துக்காக என்னோட கையால் சூப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சூப்பா இல்லை எனக்கு வைக்கிற ஆப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, உன்னை பார்த்தா ஒன்றும் பாடகர் மாதிரி தெரியலையே, லைட்டாக எனக்கு டவுட் வருது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கும்போது, அப்போ ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறான். சொல்லப்போனால் ஹீரோயினை வேவு பார்க்க தான் பயப்புள்ள வந்திருக்குது. இப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் பேசிகிட்டு இருக்கதான் இப்போ நம்ம காவிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி, அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்குள் பின்னாடி இருக்கிற ஒரு பேக் விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு இளவரசருக்கு சொல்கிறங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஏஜென்சியை வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் ஒரு சில டவுட் வந்திருக்கு. இவனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பாய் தானே, அவங்க பாயாக இருந்திருக்காங்க. ஒரு சில ஆண்களை கூட அவங்க வசியப்படுத்தி தன்னோட ஆசைக்கு இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த சீக்ரெட் என்னன்னா, அவங்கள முழுசாக அனுபவிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லா சீக்ரெட் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை அந்த ஜென்ரல் வந்துட்டு பொண்ணாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்துட்டு ஒரு மெயினான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. முதல்ல போயிட்டு அவள் பொண்ணா பையனாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கே அவனோட குரூப்புக்கு ஒரு பிளானை கொடுத்துட்டு தான் இங்கே வந்துருக்கான். பயப்புள்ள வந்துட்டு கிட்டார் வாசிக்க வந்தேன், சூப்பு வைக்க வந்தேன்ட்டு ஆப்பு வைக்க தான் வந்துருக்கிறான். அவன் ஹீரோ இங்கே பர்ஃபார்மன்ஸை போட ஆரம்பிச்சிடறான். நீங்களும் வான் நானும் வான், வானவில் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோமா அப்படின்னு கிட்ட நெருங்கி ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போகிறப்ப, எனக்கு இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, நீ உன் வேலையை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி வச்சிட்றா. ஆனால் அனுப்பிச்சி வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் புரியுது. இப்போ அவங்க ஆன்ட்டி ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது என்ன விஷயம்னா ஹீரோவோட குரூப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஸ்குவாட் இருக்குது, அது நம்மளை வேவ் பார்க்க வர்றதா எனக்கு ஒரு சீக்ரெட் நியூஸ் கிடச்சிது. அவங்களோட ஷோல்டரில் ஒரு டேட்டூ இருக்கும், அப்படி தெரிஞ்சால் மட்டும் அவங்க நம்மளை வேவ் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இதைத்தான் அந்த ஆன்ட்டி சர்ப்ரைஸாக சொல்லிடுது. நான் கூட வேற என்னமோ நினச்சேன், நீங்களும் வேற ஏதாவது நினச்சிங்களா? உடனே ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோவை பிடிச்சி இழுத்து, இன்னைக்கு உன்னோட தேவை எனக்கு தேவையோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷோல்டரில் வந்துட்டு டேட்டூ இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவன் கூட நெருங்கினா தானே அதை பார்க்க முடியும். அவன் லைட்டாக அந்த டேட்டூ தெரிகிற மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு உன் கூட நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால நீ என்ன பண்ணுற, போயிட்டு ஹாட் பாத் எடுக்கிற இடத்துல சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஹீரோயின் போனோடனே அவன் ட்ரெஸ்ஸை கரெக்டாமல் வச்சிருக்கிறான். ஆகா இவன் உஷாராத்தான் இருக்கான் அப்படின்ட்டு அவன் எதோ பிளான் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை கரெக்ட் அடிக்கலான்னு பார்க்குறா. அதுக்கு நடுவில் ஹீரோயினை யாரோ அம்பூட்டு கொல்ல பார்க்குறாங்க. அதில் ஸ்லிப்பாகி ஹீரோயின் வந்துட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஆனோடனே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது இவன் பொண்ணுதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப வெட்ட வருது. கரெக்டாக நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். இது நீ பண்ண வேலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை டவுட்டாக கேட்குறப்ப, நான் பண்ண வேலையா இருந்தால் நான் ஏன் உங்களை காப்பாற்றணும், கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக யோசிங்க. ஹீரோனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கே அம்பு விட்டு போனவங்களோட அந்த அம்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது யார் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நீயே கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் நான் வெறும் பாட்டு தாங்க பாடுவேன், நீ பாட்டு பாடுறவனா எனக்கு தெரியல, உனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு போறா. அங்கே இப்படி நம்ம ஹீரோவையும் அவன் அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. அவள் பொண்ணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவளை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு இவ கிடையாது, வேற யாரும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சீக்கிரட்டாக மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஒருத்தர் தேடிட்டு இருக்கால, அவன் யாரு எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மூலியமாகவே அங்கே தெரிய வை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பிளானை போடுறான். அடுத்த நாள் காலையில் போயிட்டு ஹீரோட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன்? இல்லை ஜென்ரல் வந்துட்டு ஆண் இல்லை பெண் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிங்கும்போது இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சா நீங்கள் எனக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க அப்படின்னோடனே கத்தி எடுத்துட்டு கழுத்துக்கு நேராக கொத்த வந்துடா. ஓ, இன்னும் நீங்கள் பொண்ணுங்கிற விஷயத்த ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதனால தானே இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவள் தலையில் இருக்கிற கிளிப்பை தட்டி விட்டோன்னே அப்படியே அந்த மூடி அப்படியே அழகாக வந்தோடனே ஹீரோயின் சொல்லக்கூடாதுப்பா, ஒரு சில எபிசோடில் மட்டும்தானே அப்படி சொல்லுவேன், சரி ஒரு சில ட்ராமாவில் மட்டும்தான் எப்படி சொல்லுவேன், ஹீரோயின் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கா, திமுரும் ஒரு சில பொண்ணுங்களுக்கு அழகு தான். நோட் பண்ணிக்கோங்க, ஒரு சில பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒன்று அப்படி கட்டி பிடிச்ச மாதிரி நிற்கிறப்ப கரெக்டாக ஹீரோனோட அசிஸ்டன்ட் உள்ளே வந்துட்டு, அச்சோ நான் இங்கே எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்ல தான் வந்தாங்க, நம்ம தேடிட்டு இருக்கான் எங்கே இருக்கான்னு ஒரு துப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையும் கிளம்புறான். ஹீரோயினும் இவனை இங்கே வச்சுட்டு போனால் நம்ம சீக்கிரத்தை உடச்சிருவான் அப்படின்ட்டு
ஹீரோவை வண்டியை ஓட்ட விட்டு அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. போகிற வழியிலே ஹீரோ வந்துட்டு கேட்குறான், நீங்கள் பொண்ணுங்கிறது வெளியில யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா நீ உயிரோடு இருக்க மாட்டேன். ஓ, அதனால தான் குதிரை வண்டி ஓட்ட வருவீங்களோ? சரி சரி, இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம், யாரை பிடிக்க போயிட்டுருக்கோம்? நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. நீ ஒழுங்கா வண்டியை ஓட்டு அப்படிங்கிறப்ப, ஓ ஜென்ரலாக நடந்துக்கிறாங்களாமா, ஜென்ரலாக நடந்துக்கிறாங்களாமா அப்படின்னு. சரி, நம்ம வர வேண்டிய நேரம் வந்துச்சு, இறங்குங்க அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அச்சசனா ஒரு பொண்ணு மாதிரியே வெளியில வந்து நிப்பா பாருங்க. ஹீரோவே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஆ, என்ன என்ன அப்படி பார்த்துட்டுங்க? இல்ல, நீங்க ஆம்பளைங்கிறத எந்த விதத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பொண்ணுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் உள்ள போறேன். ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நான் இங்கேருந்துலாம் ஓட மாட்டேன். அதுவும் உங்கள் விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு என்னை ஓட விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போதான்டா உன் மேலே எனக்கு முழு டவுட்டே வருது அப்படின்ட்டு குதிரையோடு சேர்த்து கட்டி வச்சுட்டு போயிடுறா. ஐயையோ, இவளை நம்ப வைக்கிறதுக்குள்ள நம்ம படாத பாடுபடணும் போலயே. பேசாமல் அந்த டைலாக் நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ளே போனோன்னே வந்துட்டு இந்த விசார வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு லேடி வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக அனுப்பப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் எந்த ரூமில் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டுருக்கான், அதுக்கு பதிலாக தான் உங்களை அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி அவள் இருக்கிற ரூமுக்கு ஹீரோயின் அனுப்புகிறாங்க. அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, ஆல்ரெடி ஒரு பொண்ணை ரொம்ப காயப்படுத்தி வச்சிருக்கான். ஹீரோயினை உள்ளே போன உடனே, சரி சரி, நீ என்னை தேடி வந்த ஆள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு செய்தி கொடுத்து அனுப்பினவங்க என்ன கொடுத்து அனுப்புனாங்க, அதை உங்ககிட்ட தனியாக தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதில் இருக்கிற எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அட்டாக் பண்ண போகிறா. ஓ, எனக்கு தெரியும், நீ அந்த ஜென்ரல் அனுப்புன ஆள் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் லாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினால் அட்டாக் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற புகையில மயக்க மருந்தை கலந்து விட்டுருக்கான் அந்த வக்கி. இதையெல்லாம் ஹீரோ ஒழிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அங்கேருந்து எப்படா தப்பிச்சாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவுக்கு தான் தப்பிக்கிறது தான் கை வந்த கதையாச்சே. ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப கொஞ்சமாவது பொண்ணாக நடந்துக்கிறோம், எடுத்தோடனே அட்டாக் பண்ண போனால் இப்படி தான் லாக் ஆகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைம் அட்டாக் பண்ண போகும்போது அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். ஏன்னா இவளுக்கு அந்த மயக்க போக வந்துட்டு ஒத்துக்கலை, மயக்கமாகிட்டே இருக்கிறா. இது தெரியாமல் ஹீரோ வெளியில பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினை வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணி அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு கொடுமைப்படுத்தலாம்னு போகிறப்ப அப்போது ஷோல்டரில் ஒரு டேட்டூவை பார்க்குறான். அந்த டேட்டூ வந்துட்டு என்னன்னா, இது என்னோட ஜூனியர் சிஸ்டரோட டேட்டோட ஒத்து போகுதே அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்காகி நிற்கிறப்ப கரெக்டாக ஹீரோனை அட்டாக் பண்ண போகிறப்ப ஹீரோ உள்ளே வந்து தடுத்து அவனை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே வளைச்சி பிடிச்சி பார்க்கும்போது ஹீரோயினும் தான் முதல்ல லவ் ஃபீல் ஒரு நாள் ஜென்ரல் தான் பெண்ணுங்கிறதே மறந்து ஒரு தைரியமான ஆளால் இருந்துகிட்டு இருந்தா. ஆனால் இப்போ தான் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ அவள் ஹார்ட்டில் லபக்குன்னு ஃபீலிங் வருது போல். அப்படியே ஹீரோ அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கும்போது பையன் அவன் எஸ்கேப் ஆகி ஓடுறான். அவனை பிடிக்கலான்னு போகிறப்ப ஹீரோயின் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறா. என்ன காரணம்னா, மயக்கமான புகை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவள் அப்படியே ஹீரோவை தள்ளி கிஸ் பண்ணலான்னு போகிறப்ப கழுத்தில் வச்சு மாட்டியாக்கிட்டு, ஏம்மா எனக்கு இப்போதாம்மா என்னோட ஜூனியர் சிஸ்டரோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருக்கு அப்படின்னு என்னோட அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். தன்னோட ஆளை அந்த தப்பிச்சு ஒன்னோட ஃபாலோ பண்ண அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் ஒருத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது அவள் கிஸ் பண்ண போனதான் ஞாபகம் வருது. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ முன்னாடி தான் உட்காந்துருக்கிறான். ஆகா, இவன் எழுந்த என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோ எழுந்து பக்கத்தில் வந்துட்டு சூப் எடுத்துகிட்டு வந்துட்டு, உங்களுக்கு எதுவும் டயர்டாக இருக்கா, ரொம்ப ஜாயின்ஸ் பெயின்ஸ்லாம் இருக்குதா, இந்தாங்க இந்த சூப்பை குடிங்க. ஏய், என்னென்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? சாச்சா, அப்புறம் நீ சொல்கிற வித்தம்லாம் வேற மாதிரி இருக்கே. சத்தியமாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், என்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றினது யாரு, நீயா? நோ, எங்கள் இடத்துல கியூயின் மேடம் ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள விட தான் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சேன். மற்றபடிலாம் நான் ஜென்யூனான கேரக்டர் தெரியுமா? உன் மூஞ்சை பார்த்தா அப்படி தெரியலையடா. என்ன பண்ணுறது, பசங்களை பொறுத்த வரையும் மூஞ்சை பார்த்து தப்பாக நினைக்கிறீங்க, மனசை பார்த்து நினைங்கம்மா கரெக்டாக இருக்கும். இது ஓன் டைலாக் இல்லை, அதில் வர டைலாக் தான் சத்தியமா. இல்லை, ஹீரோனோட அஸ்டர் கத்திக்கிட்டு வரான். டே கிட்டார் வாசிக்க இந்த பக்கி எங்கடா எங்கள் ஜென்டலு நேற்று ஓன் கூட தானே வந்தாங்க, எங்கடா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு, அவங்க வந்தாங்க போனாங்க, மற்றபடிலாம் எனக்கு தெரியல, யாரையோ கண்டுபிடிக்கணும் போனாங்க, நான் தனியாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இவன் கூட ஒன்றா இருக்கிறத பார்த்தா அவன் தப்பாக நடிச்சுப்பான்ல. சரிடா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். வாங்க
அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் கதவை திறந்து பார்த்துறான். ஆகா, நம்ம ஜென்ரலுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு போல, நான் எதையும் பார்க்கல அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஐயோ, இந்த லூசு பைய வேற தப்பாக நினச்சிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் போனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டு, நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ஒன்றா இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போ அவன் அங்கேருந்து அடிச்சு தப்பிடுவா, அதுவும் ஒன்று வேணாம், இதுக்கு பேர் அக்கறையா இல்லை வேற என்ன, இங்கே பேர் நீ எதுவும் லூசுத்தன மாதிரி நினச்சிருப்பியா, சரி தப்பிச்சு போனோன்னே அவன் கிடச்சானா, இல்லை நானும் நம்ம ஆட்களை அனுப்பிச்சிருக்கேன், ஆனால் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வர கொஞ்சம் க்யூட்டாகிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம் இது இப்போ ரொம்ப முக்கியமாக, ஒழுங்காக நடக்க வேண்டிய விஷயத்த பாரு அப்படின்னு சொன்னோடனே இன்னொன்று அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவன் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. தப்பிச்சு போனால என் கூட நெகோஷியேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். அது யார் அனுப்புனான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஹீரோவும் சரி நம்ம போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனோட அசிஸ்டன்ட் பேசிட்டு இந்தாண்ட வந்தால் ஹீரோனோட அசிஸ்டன்ட் வந்து நிற்கிறான். இந்த பொட்டை கூட பேர் இங்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை ஜென்ரல் கூப்பிட்டாங்க. எந்த ஜென்ரல்? அப்படியே நடியாத, எந்த ஜென்ரல் கூப்பிட்டான்னு உனக்கு தெரியாதா? வா அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்டதா சொல்லி அவன் கூப்பிட்டு போகிறான். உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னா காட்டி எடுத்து மண்டையில் அடிச்சிடறான். என்னன்னா, என்னோட ஜென்ரலுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுறது தான் என்னோட வேலை. அடா லூசு போயிடு டேய், அப்படியே ஹீரோவை அடித்து மட்டையாக்கி விட்டு ஹீரோயின் வந்தோடனே வெளியில் லாக் போட்டு வச்சிட்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த மயக்கம் உள்ள புகை அதையும் போட்டு வச்சிட்றான். ஹீரோயின் உள்ளே வந்தோடனே ஆமாம் இவன் எதுக்கு இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒத்து பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல, என்னதான் ட்ரெஸ்ஸு போட்டாலும் உள்ள பாடி தெரியுமே, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஹீரோ அப்படியே பேனு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீ என்ன இங்கே பண்ணுற? இந்த நிலமையில நான் இங்கே என்ன பண்ணுவேன்? இதுதான் எனக்கு கரெக்டான டைமு. என்னம்மா சொல்கிறேன்? என்ன நான் உன்னை விசாரிக்க எனக்கு கரெக்டான டைம் அப்படின்ட்டு ஒழுங்காக சொல்கிறேன். நீ யார் என்ன அப்படிங்கிறத உண்மையை சொன்னேன். இந்த நேரத்தில் நான் இன்னசென்ட்டாக நடித்தா இவளே கண்டுபிடிச்சிருவா. ஸோ என்னை வேறு பக்கம் தான் வந்திருக்கேன். ஆமாம், எதுக்காக வந்திருக்கேன்? இல்லை, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். நீ பொண்ணுதாங்கிறது உன்னை கண்ட்ரோல் பண்ணுற ஜென்ரலுக்கு தெரியுமா? தெரியும். இந்த விஷயத்த நீ வெளியில் எங்கேயும் சொன்னால் உனக்கு உயிர் உன்கிட்ட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு உன்னோட ஜென்ரல் இப்போ ஒன்றை கட்டுப்படுத்தணும்? இல்லை, அது ஒரு சேட் ஸ்டோரி. ஓ, சேட் ஸ்டோரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய படைகளை நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறதாவும். அப்போது நீ எங்கேருந்து வர? உங்களுக்கு தேவையான விஷயம் வரைக்கும் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னும் நோண்டி கேட்டுட்டு இருக்கீங்க? தயவுசெய்து என் கட்டை ஊற்ற முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த புகையால் 2 பேர்த்துக்குமே மயக்கம் வருது. 2 பேர்த்துக்குமே மயக்கம் வரப்ப என்ன ஆகும்? அப்படியே ஹீரோ கிட்ட நெருங்கி வர மாதிரி வரான். கழுத்தில் கத்தி வைக்கிற ஹீரோயின். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த புது ட்ராமா எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.